யுகங்களை கடந்து உலகின் தன்னிகரற்ற இதிகாசமாய் திகழும் மகாபாரதத்தின் பிரம்மாண்ட பாதையில் ஒரு பயணம். அஸ்தினாபுரம், பாஞ்சாலம், இந்திரபிரஸ்தம், துவாரகை, விராடம் என இதிகாச காலத்தை நோக்கி ஒரு இணையற்ற யாத்திரை. கண், செவி முதலிய ஐம்பொறிகள் அதனதன் புலனாகிய வடிவம், ஒலி முதலியவைகளில் உலவுகின்றன. அதனால் உலகம் வேண்டப்படுபவை வேண்டப்படாதவைகளாகி புலனாகி இன்ப துன்பங்களை விளைவிக்கின்றன. இந்திரியங்களுக்கு விஷயமாகும் போது அவை தோன்றவும், விஷயமாகாத போது அவைகள் மறையவும் செய்கின்றன. ஒரு வேளையில் இன்பம் தருகிற அதே பொருள் மற்றொரு வேளையில் துன்பம் அளிக்கிறது. இன்பம் தரும் உணவு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது துன்பம் தருகிறது. ஆகையால் அவை யாவும் அநித்தியமானவைகள். அவைகளை பொறுத்து பழகுபவன் உறுதியை பெறுகிறான். அத்தகையவன் இன்ப துன்பங்களுக்கு ஆளாவதில்லை. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்கிற போதுதான் கிருஷ்ணர் பூமியில அவதரிச்சார். அதாவது கிருஷ்ணர் பூமியில அவதரிச்சது கிமு 4ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நம்ம சொல்லலாம். விஷ்ணு அவதாரங்கள்ல 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். ஆனா கல்கி அவதாரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாததுனால கடைசி அவதாரமா நம்ம கிருஷ்ண அவதாரத்தை சொல்லலாம். கல்கி அவதாரத்தை தவிர்த்து மற்ற அவதாரங்கள் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றத்துக்காக பூமியில பிறந்து அந்த காரியம் நிறைவேறியதும் பூமியை விட்டு அகன்றதா இருக்கும். சில அவதாரங்கள் சரித்திர நிகழ்வுகளோட ஒத்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராம அவதாரத்தை பத்தி சரித்திரத்தோட நிகழ்வுகள் நமக்கு சான்றிதழா கிடைக்குது. துவாரகையோட இளவரசனா, பாண்டவர்களோட உறவினனா, நண்பனா வர கிருஷ்ணர் கடவுளா மாறினதும் சில ஆய்வாளர்களால் ஆராயப்பட்டு வந்திருக்குது. மாடு மேய்க்கிற இளைஞனா கிருஷ்ணன் இருக்கிறதுனால இயல்பாவே அவர் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பயணத்துல பாத்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு கிருஷ்ணரோட அவதாரத்துல சம்பந்தப்பட்ட சில இடங்களை நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால பல மாநிலங்கள்ல ஆற்று வழி பயணம் அப்படிங்கிறது வழக்கழிஞ்சு போன ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இது மாதிரி ஒரு படகு பயணம் வர்றது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு புது அனுபவத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. இன்னைக்கு இந்த ஆற்று வழியாவே போய் யமுனை நதியில இருக்கிற நிறைய இடங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம முதல்ல போக போற இடத்தோட பேரு அக்ரூர் காடு. மகாபாரதத்துல வர்ற ஒரு கதாபாத்திரம் அக்ரூரர், அதாவது குரூரமற்றவர் அப்படிங்கிறது தான் இந்த பெயருக்கான அர்த்தம். பெயருக்கு ஏத்த மாதிரியே அவர் சாந்தமானவரா, ஒரு வழிகாட்டியா, பொறுப்பான ஒரு தலைவனா, அனுசரிச்சு போகிற ஒரு மூத்தவரா மகாபாரதத்துல விளங்குறாரு. யாதவ படைகளை வழிநடத்துற தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்ட இந்த அக்ரூரர் விருக்ஷணி இனத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணர் பலராமர் 2 பேருக்குமே அக்ரூரர் உறவுல மாமா முறைய சேர்ந்தவர். இப்ப உள்ள விருக்ஷணி இன மக்களால அக்ரூர் மகராஜ் அப்படின்னு வணங்கப்படுறாரு. புராணங்கள்லயும் அக்ரூரர் தொடர்பான தகவல்கள் கிடைக்குது. கிருஷ்ணரும் பலராமரும் சொன்னதுக்காக ஹஸ்தினாபுரம் போய் பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் சந்திச்சு அங்க உள்ள நிலைமை என்ன, அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுக்கிட்டு வர்ற பொறுப்ப அக்ரூரர் ஏத்துக்கிட்டு இருந்தாரு. கம்சனை எப்படி
எந்த சமயத்துல வதம் செய்யலாம் அப்படின்னு திட்டம் வகுத்ததுல அக்ரூரர் முக்கியமான ஆலோசனைகள் வழங்கியிருக்காரு. ஜராசந்தனை எதிர்த்து கிருஷ்ணர் போரிட்ட போதும் கிருஷ்ணருக்கு அக்ரூரர் பக்கபலமா இருந்திருக்காரு. இந்த அக்ரூர் காட்ல தான் கிருஷ்ணரோட வேறொரு தரிசனம் அக்ரூரருக்கு கிடைச்சதா. கிருஷ்ணர் விஷ்ணுவாகவும் பலராமர் ஆதிசேஷனாகவும் யமுனை பார்க்கடலாகவும் அக்ரூரருக்கு விசேஷ தரிசனம் அளிச்சதா நம்பப்படுது. இதுதான் அந்த அக்ரூரர் காட். காட் அப்படின்னாலே அது படித்துறை தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்துட்டு வரோம். ஆனா படிகளே இல்லாத ஒரு காட் அப்படின்னா யமுனை நதிக்கரையிலேயே அது இந்த அக்ரூரர் காட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது யமுனை நதி ரொம்ப விஸ்தாரமா அழகா ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு விதமான ஒரு நிசப்தமும் பேரமைதியும் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் இந்த முற்பாதைகள்லாம் தாண்டி இந்த உள்ளூர் மக்கள் இங்க வந்து தியானம் பண்றத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி தியானம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருக்கிறதா அவங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படி மதுராவையும் கோயிலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி மதுராவையும் யமுனையும் கூட பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த யமுனை நதி வழியா போனாலே மதுரால இருக்கிற பல காட்டுகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த அழகான படகு பயணத்துல நான் அடுத்து போக போறது கூட ஒரு முக்கியமான கோயிலுக்கு தான். அந்த இடத்தோட பேரு கேசி காட். கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போதும் வளர்ந்து சிறுவனா இருக்கும் போதும் பல வகைகள்ல கம்சனால கிருஷ்ணருக்கு தொல்லைகள் ஏற்பட்டது. கிருஷ்ணரை கொல்ல பல அரக்கர்களை கம்சன் அனுப்பி வச்சான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அரக்கன் குதிரை வடிவத்துல கிருஷ்ணரை தேடி யமுனை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். ரொம்ப ஆக்ரோஷமா வந்த கேசிங்கிற அந்த குதிரை நேரா கிருஷ்ணரை நோக்கி முன்னேறிச்சு. அப்ப கிருஷ்ணர் ஒரு சிறுவன் தான். கிருஷ்ணரோட உயரத்தை விடவும் குதிரை பெருசு. ஆனாலும் கிருஷ்ணர் ஒரு துள்ளு துள்ளி குதிரையோட வாயில தன் வலது கையால ஓங்கி அடிச்சாராம். அந்த தாக்குதலை எதிர்பார்க்காத கேசி பின்னடைஞ்சது. அதுக்கப்புறம் கேசிக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த சண்டையில கிருஷ்ணர் கேசிங்கிற அந்த அரக்கனை வதம் செஞ்சாரு. அந்த சம்பவம் நடந்த இடம்தான் இந்த கேசி காட். இந்த கேசிகாட் சம்பவத்துக்கு இன்னொரு அழகான வழக்கத்தை இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய வாயினாலதான் அதிகமா கெட்டு போறான். அவனுடைய ஆணவமான பேச்சுகள் எல்லாமே அவனுடைய வாயினாலதான் வெளிப்படுது. அது மட்டும் இல்லாம அவனுடைய உடலும் மனசும் கெட்டு போறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கிற உணவு அருந்துறதுக்கும் அவன் தன்னுடைய வாயை தான் பயன்படுத்துறான். இது மாதிரி தன்னுடைய வாயை தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஒரு மனுஷன் பயன்படுத்தினான் அப்படின்னா ஆண்டவன் அந்த வாயை அடக்கியே தருவான் அப்படிங்கறதுதான் இந்த கேசிகாட் சம்பவம் சொல்ற உள்ளர்த்தம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. மதனமோகன் கோயிலுக்கு முன்னாடி ஓடுற யமுனை நதிக்கரையில இருந்து பார்த்தா அந்த கேசிகாட் நமக்கு தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு ரம்மியமான இடம். யமுனை நதிக்கரையில இருந்து சும்மாவே அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு. ஆனா நம்ம போறதுக்கு நிறைய இடங்கள். கிருஷ்ணர் வழிபாடு பல நூற்றாண்டுகளாவே இந்தியா முழுக்க பரவலா காணப்பட்டிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடைய மொஹஞ்சதாரோ அகழ்வாய்வுல சில சிலைகள் கண்டுபிடிக்கப்படுது. அந்த சிலைகளை ஆராய்ச்சி பண்ற டாக்டர் E.J. எச்மக் என்றவர் அப்ப வாழ்ந்த மக்களுடைய கிருஷ்ணரோட வழிபாடு பரவலா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. உத்தரப்பிரதேசம் மிர்சாபூர் இடத்துல கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட சில சிலைகளை கண்டுபிடிக்கிறாங்க. சிலைகள் மட்டும் இல்லாம ஓவியங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஓவியங்கள்லாம் கிமு 9ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும்.
கிருஷ்ணனோட வழிபாடு பக்தி இயக்கமா உருமாறினது கிமு 10ஆம் நூற்றாண்டுல இருந்துதான். பல்வேறு வைஷ்ணவ பக்தர்களும் புலவர்களும் கிருஷ்ணர் மேல பாடல்களை எழுதுறாங்க. கிருஷ்ணர் பிறந்த வடமாநிலம் இல்லாம தமிழ்நாடு, கேரளாலையும் அவர் ரொம்ப பிரபலமாவே இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் சில ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்ப மேய்ச்சல் நிலம் இருந்திருக்கு. மாடுகள் மேய்ச்சல முடிச்சிட்டு யமுனை நதியில வந்துதான் நீர் அருந்தும். அப்படி நீர் அருந்தின மாடுகள் இறந்து போக துவங்கிச்சு. அதோட இங்க சுற்றி இருந்த மரங்கள் எல்லாம் திடீர்னு பட்டு போக ஆரம்பிச்சது. உடனடியா பிருந்தாவனத்துல இருந்த மக்களுக்கு பயம் வர துவங்கிச்சு. அதோட யமுனை நதியில இருந்து கருப்பு நிறத்துல புகையும் வெளிவர ஆரம்பிச்சுதா. அப்படி இருந்த சமயம் ஒரு நாள் கிருஷ்ணர் என்னதான் நடக்குதுன்னு கவனிக்கும் போது யமுனை நதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாம்பு இருந்ததும் அதோட விஷத்தன்மையால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியா பக்கத்திலேயே இருந்த ஒரு கடம்ப மரம் மேல ஏறி நதிக்குள்ள பாஞ்சாரு கிருஷ்ணர். இந்த விஷயம் யசோதைக்கும் நந்தகோபருக்கும் தெரிய வர அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு யமுனை நதிக்கரைக்கு வந்தாங்க. அதுக்குள்ளேயே பிருந்தாவனத்தின் ஒட்டுமொத்த மக்களும் நதிக்கரையில கூடியிருந்தாங்களாம். யமுனை நதிக்குள்ள குதிச்ச கிருஷ்ணரை ரொம்ப நேரமா காணோம். மக்கள் எல்லாரும் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது கிருஷ்ணர் லிப்ட்ல மேல ஏறி வர்ற மாதிரி வந்தார். அவரை நதியோட மேல் பரப்புக்கு சுமந்து வந்தது அந்த ராட்சச பாம்பு. அந்த பாம்போட பேர்தான் காளிங்கன். காளிங்கன் பாம்பு மேல நின்னு கிருஷ்ணர் நடனம் ஆடினார். அந்த நடனத்துக்கு பேர்தான் காளிங்க நர்த்தனம். கர்நாடக இசை மரபிலையும் பரதநாட்டியத்திலையும் தில்லானா பாடப்படுற ஒரு மரபு உண்டு. அந்த தில்லானா கிருஷ்ணர் காளிங்கன் மேல ஆடின நடனத்துல இருந்துதான் தோன்றினதா நம்பப்படுது. காளிங்க நாகத்தோட விஷம் பட்டு இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மரங்களும் கரிய போன போது கூட இந்த கடம்ப மரங்கள் மட்டும் விஷத்தன்மை கொஞ்சமும் தாக்காம அப்படியே இருந்திருக்கு. இப்பவும் கூட இந்த பகுதியில நிறைய கடம்ப மரங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். காளிங்கனை கொல்றதுக்காக நதிக்கரையோரமா இருந்த ஒரு கடம்ப மரத்துல ஏறி நின்றுதான் கிருஷ்ணர் யமுனையில அப்படியே குதிச்சிருக்காரு. கிருஷ்ணர் ஏறி குதிச்ச அந்த கடம்ப மரம் இங்க இப்பவும் இருக்குது அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஆனா 5000 வருடங்கள் கழிச்சும் ஒரு கடம்ப மரம் இங்க இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள எழதான் செய்யுது. இந்திய புராணங்கள்ல
சொல்றாங்க. கோபிகைகளோட துணிகளை எடுத்துக்கிட்டு போய் கிருஷ்ணர் ஒளிச்சு வச்ச சம்பவம் கிருஷ்ண பக்தர்களால அவரோட லீலைகள்ல ஒன்னா பிரபலமான அதே சமயம் பெண்களின் ஆடைகளை கடவுளே திருடலாமா அப்படின்னும் கேள்விகள் ஒரு பக்கம் இன்னும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மரத்தை பிரபலப்படுத்தினது சைத்தன்ய மகாபிரபுதான். அவர் பிருந்தாவனுக்கு வந்திருந்த சமயம் அடிக்கடி இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து தியானம் செய்வாரா. அப்படி ஒரு நாள் அவர் தியானம் செய்யும் போது அவருடைய உடல் முழுமையா கருப்பு நிறமா மாறினத அங்க இருந்த பலர் பார்த்தாங்களாம். அதுல இருந்து இந்த மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறதா மக்கள் நம்ப தொடங்கினாங்க. தற்காலத்துல பிருந்தாவன் வர யாத்ரீகர்கள் தவறாம வந்து தரிசனம் பண்ற இடம் இந்த இம்லி தலா, அதாவது இந்த புளிய மரம். இதாங்க இம்லி தலா. இதுவும் யமுனை நதிக்கரையில இருந்து ஒரு 30 அடி தூரத்துல இருக்கிற இடம் தான். இதுதான் கிருஷ்ணர் வரலாறுல கிருஷ்ணர் லீலையோட சம்பந்தப்பட்ட புளிய மரம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் ஒரு அகலமான புளிய மரத்தினுடைய பாகம் பாதுகாக்கப்படுது. ஒரு பில்லர் எல்லாம் எழுப்பி அதோட கரையா அடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கெமிக்கல் பூச்சிகள் எல்லாம் போடப்பட்டு மழையில நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர்னால அது மூடப்பட்டு ரொம்ப பத்திரமா அது பாதுகாக்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது இது புராதனமான ஒரு மரத்தினுடைய பாகம் தான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. இதை சுத்தி கிருஷ்ணர் லீலையோட சம்பந்தப்பட்ட படங்கள் நிறைய தத்ரூபமா செதுக்கப்பட்டு வரையப்பட்டு அந்த சுவர்கள் இருக்கு. ஒரு வழியா நாம இந்த விருந்தாவன் சம்பந்தப்பட்ட எல்லா அழகான இடங்களையும் பார்த்துட்டோம். ஆனா நாம பார்க்காத இன்னொரு முகமும் இந்த விருந்தாவனுக்கு இருக்கு. சொல்ல போனா அது இந்த விருந்தாவனுடைய இருண்ட பக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். மதுரா நகர் முழுக்க கோயில்களா இருக்கிறதுனால ஆன்மீகத்துல நாட்டமுடைய நிறைய பேர் இங்க வந்துட்டு போறாங்க. அதனாலேயே மதுரா நகர் எப்பயுமே கோலாகலமா இருக்கும். எந்த ஒரு வெளிச்சத்துக்கு பின்னாலையும் இருள் பறந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம பார்த்த இடங்களான மதுரா விருந்தாவன்ல நம்ம மனசை தைக்கிரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எவர் ஒருவர் விருந்தாவன்ல தங்கி இந்த மனசை முழுமையா கிருஷ்ணன் மேல செலுத்துறாரோ அவர் இந்த பூமியில இருக்கிற லௌதீக வாழ்க்கையில இருந்து விடுபட்டு கிருஷ்ணரை அடையலான்றது பாகவத புராணமும் இந்திய ஆன்மீக நூல்களும் சொல்லுது. இதனாலேயே இந்தியா முழுக்க பக்தர்கள் இந்த இடத்துக்குலாம் வந்து தங்கிட்டு போறாங்க. குறிப்பா கணவனை இழந்த பெண்கள் அதிகமா இங்க வந்து ஆசிரமத்தில் தங்கிடுறாங்க. அவங்களோட நிலைமையை நினைச்சு பார்க்கும்போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிருந்தாவன் ஒரு சின்ன கிராமமா இருந்த இடம்தான். இங்க உள்ள ஆலயங்கள்னாலையும் கிருஷ்ணர் வளர்ந்த இடங்கிறதுனாலையும் ரொம்ப பிரபலம் அடைஞ்சதுனால பல மாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் இங்க வந்து குடியேறினாங்க அப்படின்னு ஏற்கனவே நாம பார்த்தோம். இப்படி குடியேறினவங்களை தவிர ஆன்மீக சுற்றுலாவுக்கு வர சில குடும்பங்கள் அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற வயதான கணவனை இழந்த பெண்களை பிருந்தாவன்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. நாளுக்கு நாள் இந்த மாதிரியான கைவிடப்பட்ட கணவனை இழந்த வயதான பெண்களின் எண்ணிக்கை கூட கூட பிருந்தாவன்ல அவங்களுக்காகவே ஆசிரமம் தொடங்கப்பட்டது. பிருந்தாவன்ல மட்டும் கைவிடப்பட்ட கணவனை இழந்த பெண்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க. இன்னொரு புறம் வயதான காலத்துல பிருந்தாவன்ல இருந்தா மோட்சம் அடையலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கிற சொத்தை எல்லாம் வித்துட்டு ஒரு திட்டத்தோட வந்து தங்குற வயதானவங்களும் இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா கைவிடப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகமாயிக்கிட்டே போகுது. ஆன்மீக இடங்கள் எல்லாமே இது மாதிரியான ஒரு திறந்தவெளி முதியோர் கூடமா மாறிட்டு வர்றது நம்மளோட மனசாட்சிய நிறைய கேள்வி எழுப்பதாங்க செய்யும். ஒரு காலத்துல நம்ம இந்தியால சதி அப்படின்ற ஒரு கொடுமையான பழக்கம் இருக்கு. புருஷன் இறந்த உடனே அந்த நெருப்புல மனைவியும் தானா விழுந்து உயிரை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கம் இருக்கு. சில இடங்கள்ல கணவனை இழந்த இளம் வயது பெண்கள் கூட அதனால நிறைய பாதிக்கப்பட்டாங்க. என்ன ஒரு கொடுமையான பழக்கம் இல்ல. நல்லவேளை இந்தியால இன்னைக்கு அது மாதிரியான வழக்கம் எல்லாம் இல்ல. ஆனாலும் கணவனை இழந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் மட்டும் இந்தியால தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பயணம் ஒரு கனமான இதயத்தோட தான் முடிஞ்சது. அடுத்த வாரங்கள்ல இது மாதிரி மகாபாரதத்தோட தொடர்புடைய இன்னும் நிறைய முக்கியமான இடங்களுக்கு நம்ம போக போறோம். சுவாரஸ்யத்தோட காத்திருக்கு.